ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், ஏன் வாழ்றோம், எதுக்காக வாழ்றோம், ஏன் வாழணும் அப்படிங்கிற நினைப்போடு தான் இன்னைக்கு மனுஷங்களுடைய வாழ்க்கையே நகர்ந்துட்டு இருக்கு. நீங்க நினைச்சுக்கிறீங்க இந்த எண்ணம் நமக்கு மட்டும்தான் இருக்கு, அதாவது எனக்கு மட்டும்தான் இருக்கு, இந்த நினைப்பு எனக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைச்சுக்கிறீங்க. கிடையாதுங்க. கதவை திறந்து வெளியில வாங்க. உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற 90% பீப்புள்ஸ் இன்னைக்கு இந்த நினைப்புல தான் இருக்காங்க. சந்தோஷமா வாழ்றவங்க ரொம்ப ரொம்ப ரேருங்க. பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வாழ்றவங்க தான் இன்னைக்கு அத்தனை பேருமே. ஆக நீங்க உங்க நினைப்புல இருந்து நீங்க வெளியில வாங்க. நீங்க மட்டும்தான் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற நினைப்பை நீங்க அப்படியே தள்ளி போடுங்க. ஏன்னு சொன்னா கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஏன்னு சொன்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இதே மாதிரிதான் அத்தனை பீப்புள்ஸுமே அத்தனை மக்களுமே நினைக்கிறாங்க. ஒண்ணு தாங்க ஆறுதல். நிச்சயமா இந்த நிலை மாறும், நாளைக்கு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்மளுடைய வாழ்க்கையே நகர்ந்துட்டு இருக்கு. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை ஒரு நரகம் தான். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. அவ்வளோ கஷ்டம். சாகிறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னு சொன்னா அதுக்கு தைரியம் அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும்தான் வேணும். ஆனா வாழ்றதுக்கு தான் ஒவ்வொரு செகண்டும் நீங்க வாழ்றதுக்கு தான் அந்த தைரியம் வேணும். ஆக நாளைக்கு இந்த நிலை மாறும், இதுவும் கடந்து போகும். நாளைக்கு நமக்கு நிச்சயமா ஒரு நன்மை நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற அந்த நினைப்பு மட்டும்தான் உங்களுக்கான உற்சாக டானிக். அந்த நினைப்புல இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடந்தே தீரும். நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை நிச்சயமா நீங்க அடைஞ்சே தீருவீங்க. அதனால நீங்க இந்த நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பை மட்டும் நீங்க அறவே நீக்கி போடுங்க. நிச்சயமா இந்த நிலை மாறும். நாளைக்கே நமக்கு நல்லது நடக்கும். நம்ம நினைச்ச அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கத்தான் போறோம். ஓகே, சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.